இரண்டு சக்திகள், செல்வத்தின் வடிவம் லட்சுமி, ஞானத்தின் வடிவம் சரஸ்வதி. யாரின் தகுதி உயர்ந்தது என்பதை அறிய தெய்வ உலகமே பதட்டத்தில் இருந்தது. ஞானம் இல்லாமல் செல்வம் எதற்கு? எனவே நான் மேலானவள் என்று கூறினார் லக்ஷ்மி. ஆனால் செல்வம் இல்லாமல் யாரும் தழைக்க முடியாது. என் அருள் இல்லாமல் நீரின் ஓட்டமும் கூட அசையாது என்று கூறினார். யார் உயர்ந்தவர்கள் என்று நிரூபிக்க இந்திரனை நோக்கி சென்றனர். இந்திரன் சொன்னார் தகுதியில் லட்சுமி தேவி உயர்ந்தவர் என்று கூறினார். சரஸ்வதி தேவி கோபம் அடைந்து பிரம்மாவை நோக்கி சென்றார். சரஸ்வதி தேவி பிரம்மாவை பார்த்து, இது நீதியா? நான் உங்கள் துணைவி, உண்மையை நீங்களே சொல்ல வேண்டும் என்று கேட்டார். பிரம்ம கூறினார், சரஸ்வதி, லட்சுமியின் தகுதி எவரும் மறுக்க முடியாதது. அவள் செல்வத்தின் வீரம், ஒழுங்கின் தூண். பிரம்மனின் வார்த்தைகள் சரஸ்வதி தேவியின் உள்ளத்தில் மின்னல் போலப்பட்டது. சரஸ்வதி தேவி கோபத்தில் சென்று விட்டார். விஷ்ணுவை நேரில் காண விரும்பிய பிரம்மா அதற்காக அஸ்வமேத யாகத்தை நடத்த வேண்டும். ஆனால் சரஸ்வதி தேவியின் கோபம் அடங்கவில்லை. இன்று அவள் என்னுடன் இல்லை, அவள் இல்லாமல் யாகம் முழுமையில்லை என்று சொல்லி யாகத்தை ஆரம்பித்தார். இந்த யாகம் நிறைவேறக்கூடாது என்று நினைத்து அவள் ஆர்ப்பரிக்கும் வேகவதி நதியாக மாறுகிறாள். சடங்கை அழிக்க விரைந்து வரும் ஒரு பெரிய அலை போல தண்ணீர் முன்னோக்கி எழுகிறது. அஸ்வமேத யாகத்தை காப்பாற்ற விஷ்ணு தனது இறுதி அவதாரம் எடுத்தார். யதோக்தகர் விஷ்ணு நதியின் பாதையில் படுத்துக் கொள்கிறார். ஆதிசேஷ பாம்பு அவருக்கு மேலே ஒரு கேடயம் போல பரவியுள்ளது. அந்த பெரிய அலை அவரது உடலில் மோதுகிறது. ஆனால் மென்மையான அலைகளாக கரைகிறது. தேவி சினத்தையும் நதியின் வேகத்தையும் ஒரே உடலில் தாங்கியவர். அவரின் தெய்வீக அமைதி சினத்தையும் சமாதானத்தையும் பிரித்தது. அந்த நாளில் சினம் கரைந்தது, விசுவாசம் வென்றது. யதோக்தகர் பெருமாளின் அருளால் காஞ்சிபுரம் புனிதமடைந்தது. ஆன்மீக பதிவுகளுக்கு நமது வேல் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.